அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம நவகிரகா ட்ரேடிங் கம்பெனி இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து காஞ்சிபுரம் கம்பெனி, காஞ்சிபுரத்தில் ஆஃபீஸ் இருக்குது. அதை விசிட் பண்ணி பார்த்து நாங்கள் வீடியோவும் இது பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் கூட போய் விசாரிச்சிக்கலாம். ஓகேங்களா? நவகிரகா ட்ரேடர்ஸ் இந்த கம்பெனி காஞ்சிபுரத்தில் இருக்குது. காஞ்சிபுரத்தில் ஏகாம்பரநாத் சன்னதி ஸ்ட்ரீட் இருக்கு இல்லையா, கோயில் தெரியும். கோயிலுக்கு ஆப்போசிட் ரோடு தான். கொஞ்சம் தூரம் போனாவே ஒரு 10 ஸ்டெப்பில். ஓகேங்களா? இங்கே பில்டிங் பார்த்துக்கோங்க, பில்டிங் கலர் பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு கோயில் வரும், மெயின் ரோட்லேயே வந்து சின்ன கோயில் இருக்கும். அந்த கோயில் பக்கத்துலேயே தான். ஓகேங்களா? ஒரு 20 அடி இருக்கும், அவ்வளோதான். ஸோ இந்த பில்டிங் தாங்க, பிங்க் கலர் பில்டிங்கு. அங்கே ஃபஸ்ட்டு ஃப்ளோர். ஓகேவா? ஃபஸ்ட் ஃப்ளோரில் கம்பெனி வந்து இருக்குது. உள்ளுக்குள்ளே நீங்கள் போய் பார்க்கலாம். ஆனால் பர்மிஷன் கேட்டு போங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதை பார்த்துக்கோங்க, சரிங்களா? ஒரு ஐடி போட்டு போங்க. ஐடி போட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் போய்ட்டு அங்கே போய்ட்டு என்னென்னு சொல்லி பார்த்துக்கலாம், சரிங்களா? ஓகேங்க. இப்போ வந்து வாலெட் இருக்குது பார்த்தீங்களா? இந்த வாலெட்டில் நம்ம விட்ரா பண்ணிக்கலாம். காலையில் விட்ரா டைமிங் வந்து காலையில் நமக்கு வந்து 6 to 10 தான். ஓகேவா? காலையில் 6 மணி டு காலையில் 10 மணி வரைக்கும் டெய்லி ஓப்பனில் இருக்கும். திங்கள் முதல் வெள்ளி வரை ஓப்பனில் இருக்கும். சனி ஞாயிறு லீவு, சரிங்களா? அமௌண்ட் ஆட் ஆகாது. நமக்கு அமௌண்ட் வந்து இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஆட்களுக்கு நாளையிலேருந்து இன்கம் வந்து இங்கே ஆட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பர்ஃபெக்டாக நமக்கு எந்த வேலையும் கிடையாது இந்த கம்பெனியில். அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிட்டே இருக்கும், சரிங்களா? நம்ம ஈஸியாக வந்து நமக்கு டிசைன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நாமளும் நிறைய விஷயங்கள் கேட்டோம். நிறைய கம்பெனிகள் வந்து ப்ரொமோட் பண்ணால் தான் டெவலப் ஆகும்னு சொல்லி சொல்கிறாங்க. ப்ரொமோட் பண்ணுறவங்க அவங்கவுங்க ப்ரொமோட் பண்ணலாம். மற்றவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொமோட் பண்ண விருப்பம் இல்லாதவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிட்டு உட்காந்துக்கலாம். நம்மளாம் எதோ கேள்வியும் கேட்க மாட்டோம், எந்த வித மாற்றங்களும் பண்ண மாட்டோம்னு சொல்லி இந்த கம்பெனி தெளிவாக சொல்லிட்டாங்க, சரிங்களா? லாஸ்ட் வரைக்கும், அதாவது என்ன சொன்னாங்களோ அது லாஸ்ட் வரைக்கும் நாங்கள் செயல்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி கம்பெனி தெளிவாகவே வந்து பேசுகிறாங்க. மக்களுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்கக்கூடிய வேலைகளை பண்ண மாட்டோம், மக்களை சிரமப்படுத்தக்கூடிய வேலைகளை பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி கம்பெனி எப்படி வந்து சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம நேற்று விட்ரா கொடுத்துருந்தோம். இந்த வாலெட் ஆப்ஷனில் இதை கிளிக் பண்ணி பார்த்தா காட்டும் நமக்கு. ஸோ இங்கே 1000 ரூபா வந்துச்சுன்னா நீங்கள் வந்து விட்ரா பண்ணிக்கலாம். டெய்லி 1000 ரூபா வருதா, டெய்லி நீங்கள் விட்ரா பண்ணிட்டே இருங்க. விட்ரா பண்ணால் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அது ரிசீவ் ஆகிடுது. என்ன அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட் நம்பருக்கு ரிசீவ் ஆகிடும், சரிங்களா? ஸோ அடிக்கடி அக்கௌண்ட் நம்பரை மாற்றக்கூடாது. மாற்றினீங்கன்னா வராது. அப்புறம் ஒரு வாட்டி கொடுக்குறீங்களா, ஒரு ஆளுக்கு ஒரு ஐடி தான். ஒரு வாட்டி கொடுத்துட்டிங்கன்னா அந்த ஐடியில் தான் வந்து மென்ஷன் பண்ணணும், சரிங்களா? அதே மாதிரி இதில் இன்னும் நிறைய ஹைலைட்டான விஷயம்லாம் இருக்குது. அதனால தான் இந்த கம்பெனி நான் எடுத்தேன். ஸோ இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போது நம்ம எத்தனை விட்ரா எடுத்துருக்கோம்? 3 விட்ரா ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தோம். 3மே வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ இதில் என்ன அமௌண்ட் கொடுக்குறோமோ அந்த அமௌண்ட் அப்படியே ரிசீவ் ஆகிடுது. ஓகே. 2004 ரூபா ஃபஸ்ட் டைம் விட்ரா கொடுத்தேன், அது அப்படியே வந்துச்சு. ஸோ செகண்ட் டைம் வந்து 1787 ரூபா கொடுத்துருந்தேன், அதுவும் வந்து அப்படியே ரிசீவ் ஆகிடுச்சு. ஸோ 3வது விட்ரா நேற்று கொடுத்துருந்தேன். ஓகே. நேற்று கூட வீடியோ போட்டிருப்பேன் நான். ஸோ 11 அன்றைக்கி விட்ரா கொடுத்துருந்தேன், 1508 ரூபா. ஸோ இதுவும் வந்து அப்படியே வந்து ரிசீவ் ஆகிடுச்சு. ஓகேவா? எந்த வித டிடக்ஷனுமே இல்லாமல் ரிசீவ் ஆகுது. எப்படி இதில் வந்து ஆட் ஆகும்போதே நமக்கு வந்து பிடிச்சிக்கிறாங்க. அதனால் வந்து நமக்கு விட்ரா தரும்போது எந்த வித டிடக்ஷனுமே பண்ணுறது கிடையாது இவங்க, சரிங்களா? 10% பிடிக்கிறாங்க. அதாவது 10,000 இன்வெஸ்ட் பண்ணேன் நான். ஓகேங்களா? 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் டெய்லி 200 ருபீஸ். ஆனால் ஆட் ஆகும்போது 180 ஆட் ஆகும், சரிங்களா? அது ஆட் ஆகும்போதே பிடிச்சது போக ஆட் ஆகுது. ஓகே. இப்போ வந்து நம்ம விட்ரா ப்ரூஃப்லாம் காட்டுறோம், பார்த்துருங்க. நம்ம குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் தான் ஃபஸ்ட்டு அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேவா? வாங்க டெலிகிராம் குரூப்பில் போகலாம். ஸோ நேற்று விட்ரா கொடுத்தது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெற்றி பாதை என்ற டெலிகிராம் சேனலில் நம்ம அப்டேட் பண்ணியாச்சுங்க. ஸோ இதில் என்னென்ன வீடியோ போடுறனோ யூடியூப்பில் அதுவும் அப்டேட் பண்ணுவேன். அதே மாதிரி நம்ம விட்ரா எடுக்கக்கூடிய ப்ரூஃப் எல்லாமே இதில் அப்டேட் பண்ணுவேன், சரிங்களா? இப்போ வந்து 3வது விட்ரா நவகிரகா ட்ரேடர்ஸில் 3வது விட்ரா வந்து இங்கே பேர் போட்டே வந்திருக்கு பார்த்தீங்களா? 1508 ரூபா. நம்ம என்ன விட்ரா கொடுக்குறோமோ அந்த பணம் அப்படியே வரும். ஓகேங்களா? இதை டிடக்ஷன், அதாவது இதில் மணி ஆட் ஆகும்போதே நமக்கு வந்து 10% பிடிச்சது போக ஆட் ஆகுது. அதனால் வந்து நம்ம விட்ரா பண்ணும்போது அப்படியே வந்து நமக்கு தராங்க, சரிங்களா? ஸோ இங்கே பார்த்துக்கோங்க, 3வது பேமெண்ட் ப்ரூஃப் வந்துருச்சு நமக்கு. அதே மாதிரி இந்த கம்பெனி நான் எடுத்ததுக்கு முக்கிய காரணங்கள் என்ன அப்படின்னா, இது வந்து பைனரி கான்செப்டில் ஒரு செல்ஃப் இன்கம் கான்செப்ட் ப்ளஸ் பைனரி கான்செப்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் வந்து அன்லிமிட்டெட் லெவல் இன்கம். ஓகேங்களா? அதை மற்ற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம டேவா ட்ரஃபல் பண்ணுறது நமக்கே மட்டும் தான் கிடைச்சிட்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ஆனால் இந்த கம்பெனியில் நம்ம டீம் கொடுப்போம், நம்ம டீம் மெம்பர்ஸுக்கு சப்போர்ட்டாக வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து லெக் ஃபார்ம் ஆகுது, சரிங்களா? அது அவங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே பெனிஃபிட்டான ஒரு பிளானை தான் நம்ம எடுத்துருக்கோம். இந்த பைனரி கான்செப்ட் அப்படின்றது, இப்போ நான் வந்து ஒரு ஐடி போட்டிருக்கேன், 2 ஐடியில் போட மாட்டேன். ஒரு ஐடி தான் போடுவேன். அந்த ஒரு ஐடிக்கு லெஃப்ட் ரைட் நான் ஃபாலோ பண்ணுவேன், எனக்கு மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவேன். அது வந்து இங்கே பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து லெக் ஃபார்ம் ஆகும். இப்போ பாருங்கள், நான் வந்து எனக்கு மட்டுமே லெஃப்ட் ரைட் நான் கொடுப்பேன். ஓகேவா? அது என்ன பண்ணுது, நான் கொடுக்கக்கூடிய டேவா ட்ரஃபெல்லாம் லெஃப்ட் சைடு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரைட் சைடு கொடுத்தேன்னா, இப்போ இது வந்து ரைட் சைடு கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஜாயின் பண்ண என்னோடய லிங்க்கில் ஜாயின் பண்ணலாம், எனக்கு தான் டேவா ட்ரஃபல் இன்கம் கிடைக்கும். ஆனால் அவருக்கு வந்து எப்படி ஃபார்ம் ஆகுது பாருங்க, என்னோடய ரைட் சைடு இவருக்கு கீழே அப்படின்னு சொல்லி பிளேஸ்மெண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கும். அதாவது ஒன் சைடு அப்படியே லெக் ஃபார்ம் ஆகும், புரியுதுங்களா? அதே மாதிரி தான் லெஃப்ட் சைடும் இங்கே பாருங்கள், இது வந்து எனக்கு வந்து லெஃப்ட்டு,
இது எனக்கு வந்து லெஃப்ட்டு. ஓகே, இவர் ஜாயின் பண்ணுறாரு, இவர் கீழே இவர் ஜாயின் பண்ணுறாரு, இவர் கீழே இவர் ஜாயின் பண்ணுறாரு. அப்படியே வந்து 1 by 1 போயிட்டே இருக்கும். ஸோ நான் மேலே ரெஃபர் பண்ணுறேன். இங்கே பாருங்க 54,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க லெஃப்ட் சைடில் உள்ளவங்க. சரிங்களா? கீழே கீழே ஃபார்ம் ஆகுது. அதாவது லெக்கு ஒன் சைடு போகுது. ஓகேங்களா? இவங்க என்ன பண்ணணும், இந்த ஒன் சைடு மட்டும் லெக்கு இவங்க ஃபார்ம் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ பாதி சப்போர்ட் நம்மளுது, பாதி சப்போர்ட் இவங்களுது. ஓகேவா? அந்த மாதிரி தான் இதில் வந்து டீம் சப்போர்ட் வந்து போயிட்டுருக்கு. ஸோ எல்லாம் டேவிட் ரஃபலாக எனக்கு கிடச்சிடும். இவங்க வந்து இவங்களுக்கு டேவிட் ரஃபல் கிடைக்குன்னா இவங்க டேவிட்டாக இவங்க லிங்க்கில் ஜாயின் பண்ணுறவங்க தான் டேவிட் ரஃபல் இவங்களுக்கு கிடைக்கும். அதனால் இவங்க இந்த சைடு லிங்க் கொடுத்தாங்க, டேவிட் ரஃபல் கொடுத்தாங்க அப்படின்னா இவங்களுக்கு டேவிட் ரஃபல் இன்கம் கிடைக்கும். ஸோ இந்த பக்கம் ஐடி, இந்த பக்கம் ஐடி, லெஃப்ட் ஒன்று ரைட் ஒன்று ஐடி வந்ததுக்காக இவங்களுக்கு பேல் மேட்ச் ஆகி அந்த பேல் மேட்ச் இன்கம் வந்து 20 டேஸ்க்கு கிடைக்கும். சரிங்களா? அதுவும் வந்து ஹைலைட்டான ஒரு இன்கம். டீம் நல்லா ஃபார்ம் ஆச்சு கீழே அப்படின்னா அந்த பேல் மேட்சிங் ஆகி 20 டேஸ் இன்கம் கிடைக்குது இல்லையா, அதே வந்து பெரிய பிக் இன்கமாக கிடைக்கும் எல்லாத்துக்குமே. ஸோ அதனால தான் இந்த கான்செப்ட் நான் எடுத்தேன். ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸ்க்கும் சப்போர்ட் கிடைக்குது ஒன் சைடு. அதனால தான் ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயம் நான் சொல்கிறேன் இதில். சரிங்களா? ஏன்னா இந்த பேல் மேட்ச் இன்கம் பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. சில பேர் லீடர்ஸ்லாம் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அந்த லீடர்ஸ்க்குலாம் தெரியும் பேல் மேட்சிங்கோட பவர் என்ன. மற்ற லெவல் இன்கமோட நிறைய கம்பெனி லெவல் இன்கம் 10 லெவலு 5 லெவல் தான் வச்சுருப்பாங்க. ஸோ இதில் வந்து அன்லிமிட்டட் லெவல் 2x2 மேட்ரிக்ஸில் கீழே கீழே போயிட்டே இருக்கும் லெக்கு. ஓகேவா? நமக்கு வந்து லெஃப்ட் சைட் பிஸ்னஸ் ரைட் சைட் பிஸ்னஸ் தான் கணக்கு. அன்லிமிட்டட் லெவலில் கீழே கீழே இறங்கிட்டு போயிட்டே இருக்கும். கீழே கீழே எங்கெங்கேயோ போய் பேல் மேட்ச் ஆகும். அந்த பேல் மேட்ச் இன்கம் எல்லாமே நம்ம கணக்கு ஃபார்ம் ஆகும். அது வந்து நமக்கு கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா நம்ம டீம் மெம்பர்ஸ் வந்து கீழே வரக்கூடிய டீம் மெம்பர்ஸ் வந்து நல்லா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அவங்களும் ரெஃபர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நமக்கு எங்கெங்கேயோ பேல் மேட்ச் ஆகும். ஓகேவா? ஸோ அதனால் ஒரு ஆள் வந்து ஒரு ஐடி மட்டும் போட்டு ஒர்க் பண்ணுங்கள். நிறைய பேர் இதில் வந்து 4-5 ஐடி போட்டு ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது வேஸ்ட்டாக தான் போகும். ஓகேங்களா? நம்ம வந்து எல்லாருக்குமே பெனிஃபிட். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் துறைன்றது எல்லாருக்குமே பயனுள்ளதாக இருக்கணும். அதுக்காக ஆளுக்கு ஒரு ஐடி போட்டு ஒர்க் பண்ணால் போதும். அந்த ஐடியில் வரக்கூடிய இன்கம் மட்டுமே உங்களுக்கு போதும். அதே வந்து நமக்கு பெரிய இன்கமாக வந்து கிடைக்கும். எல்லாருக்குமே மேலே மேலே உள்ளவங்களுக்கும் கிடைக்கும். ஈவனாக கிடைக்கும். எல்லாமே ஈவனாக ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா ஈவனாக கிடைக்குங்க. அதை விட்டுட்டு நம்ம பல ஐடிகளை போட்டு ஒர்க் பண்ணிட்டு வந்தோம்னா எந்த ஐடிக்கும் இன்கம் கிடைக்காம போயிடும். சரிங்களா? அதை பார்த்துக்கோங்க. ஆளுக்கு ஒரு ஐடி போடுங்க. அதுதான் அலவுடு கம்பெனியில். லெஃப்ட்டு ரைட்டு நீங்கள் உங்களோட லெக்கை மட்டும் பாருங்கள். அது ஆட்டோமேட்டிக்காக டீம் கீழே சப்போர்ட் ஆகி போகும். அவங்க வந்து ஒன் சைடு லெக்கை ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேல் மேட்ச் இன்கம்லாம் கிடைக்க ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம மூலிமா நம்ம டவுன்லைனுக்கு பேல் மேட்ச் இன்கம்லாம் கிடைக்க ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? அதாங்க இதில் ஹைலைட்டான ஒரு விஷயம். மற்ற கம்பெனிலாம் அப்படி கிடைக்காது. நம்ம டேவிட் ரஃபல் பண்ணோமா, நம்மளில் தான் டேவிட் ரஃபல் அப்படியே லைனாக போகும். அது கீழே நமக்கு மட்டுமே தான் இன்கம் கிடைச்சிருக்கு. அப்ளைன் மட்டும் தான். டவுன்லைனுக்கு எந்த வித பெனிஃபிட்டும் இல்லாமல் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த கம்பெனியில் டவுன்லைனுக்கும் பெனிஃபிட் கிடைக்குது அப்ளைன் மூலிமா. ஓகேங்களா? அது இல்லாமல் அன்லிமிட்டட் லெவல் இன்கம் இருக்குது. அன்லிமிட்டட் லெவல் இன்கம் அப்படிங்கும்போது நம்ம லைஃபே செட்டில் ஆகும் இதில். அதனால தான் இந்த கம்பெனி நம்ம முக்கியமாக எடுத்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் 1 மந்த் ஆஃபர், தீபாவளிக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. நமக்கு வந்து BMW காரு, கோவா ட்ரிப்பு, மலேசியா ட்ரிப்பு, இந்த மாதிரிலாம் ஆஃபர்ஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அதை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா லெஃப்ட் சைடு ரைட் சைடு, அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இது தாங்க பிஸ்னஸ்ஸு. ஓகேவா? டோட்டல் பிஸ்னஸ் டெய்லி வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. அதாவது ரைட் சைடு ஒரு 1 லேக்கு, லெஃப்ட் சைடு இந்த மாதிரி வந்து நமக்கு டார்கெட் கொடுத்துருக்காங்க. அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணால் நம்ம இந்த இது டூர் போகலான்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்கிறேன். ஓகேங்க. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். இந்த கான்செப்ட் முக்கியமாக நம்ம எடுத்ததுக்கு காரணமே வந்து பேக்கப்பில் வந்து கம்பெனி ஒரு ஸ்ட்ராங்கான பிஸ்னஸை பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நேரடியாக போய் விசாரிச்சுட்டு கூட வந்து ஐடி போடுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? கம்பெனி எங்கே இருக்குன்றதை நான் வந்து வீடியோவும் நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் நான் அட்டாச் பண்ணுறேன், அதுவும் பார்த்துடுங்க. காஞ்சிபுரத்தில் மெயின் ஏரியாலேயே இருக்குது. ஓகேங்களா? காஞ்சிபுரத்தில் நீங்கள் காஞ்சிபுரத்துக்குள்ளே உள்ள நுழைஞ்ச உடனே ஒரு கோயில் ஒன்று வரும். ஓகேவா? முதல் கோயில் அதுதான் ஏகாம்பரநாள் கோயில் ஸ்ட்ரீட். அந்த கோயில் ஸ்ட்ரீட்டில் ஒரு 50 அடி போன உடனே லெஃப்ட் சைடில் ஒரு சின்ன கோயில் வரும். அந்த கோயில் பக்கத்தில் பேக் சைட்லேயே தான் வந்து இதுக்கு ஆஃபீஸு. நீங்கள் விசாரிச்சுட்டு கூட வந்துடுங்க. சரிங்களா? நான் வீடியோவும் போட்டிருக்கேன். அந்த வீடியோ பார்த்தா அந்த பில்டிங்க்கு போங்க. போயிட்டு வந்து கூட நீங்கள் வந்து கம்பெனி எப்படி கம்பெனின்னு பார்த்துட்டு கூட நீங்கள் வந்து இது பண்ணிக்கோங்க. சரியா? நான் சொல்கிறேன்னுக்காக ஜாயின் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம வந்து எப்பவுமே ஒரு நல்ல கம்பெனி தான் சொல்கிறோம். விசாரிச்சு பார்த்து அந்த கம்பெனிலாம் இருக்கான்னு பார்த்து தான் சொல்கிறோம். ஓகேங்களா? அந்த நல்ல கம்பெனி வளர்ச்சி அடைகிறது மக்கள் கையிலையும் இருக்குது. அதை பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த கம்பெனியில் ட்ராபேக் அந்த அளவுக்கு வந்து கம்மி தான். ஏன்னா பேக்கப்பில் ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய கம்பெனியால் தான் இந்த ROI கான்செப்ட் தர முடியும். அதாவது நம்ம எந்த வித வேலையும் பண்ண தேவை, முதலீடு பண்ணால் போதும் நமக்கு வந்து இன்கம் தராங்க இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி கம்பெனி தான் தர முடியும். பேக்கப்பில் ஒரு 3 பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க கம்பெனி. அதை பற்றி எனக்கு சொல்லுவாங்க. நீங்கள் விசாரிச்சுட்டு வந்து போட்டுக்கோங்க. சரிங்களா? ஓகேங்க. மேலும் விவரங்களுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. கால் பண்ணாதீங்க, வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். நம்ம எல்லா டீட்டெயிலும் சொல்கிறோம். அதெல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் லிங்க் கொடுத்துருக்கோம். நம்மளோட வெப்சைட்டில் எல்லா டீட்டெயிலும் போட்டிருக்கோம். அதையும் பார்த்துடுங்க. சரிங்களா? எல்லா ஃபுல் டீட்டெயில் வந்து உங்களுக்காக நான் வெப்சைட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்மளோட பிளாங்கிங் சைட்டில் அட்டாச் பண்ணியிருக்கேன்.
என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜில் கூட ஷார்ட்டாக வந்து வேர்டில் கூட அட்டாச் பண்ணியிருப்பேன், பார்த்துடுங்க. கமெண்ட் பாக்ஸ்லேயே அதை நான் போடுறேன், சரிங்களா? ஸோ நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.